என்ன உண்மையாலுமே லவ் பண்றேன்னா யூ மஸ்ட் அக்செப்ட் மீ ஆஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு உங்க பார்ட்னர் உங்ககிட்ட சொல்றாங்களா? அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியல் மீனிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? வாட் தே ரியலி மீன் இஸ் ஐ won't grow, I won't heal, I won't take responsibility, you just carry my baggage and painங்கிறது தான் அவங்க உங்ககிட்ட சொல்ற விஷயம். நான் எதையுமே சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன், நீ தான் இனிமே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கறதா அவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட் லவ் இஸ் நாட் அபவுட் டாலரேட்டிங் எவ்ரிதிங். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது நீங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்காக ஒர்க் பண்றது தான் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். யூ ஷுட் அக்செப்ட் யுவர் ஃபிளாஸ் அண்ட் மூன்ஸ். எங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் ஃபிளாஸ் இருக்கு, என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் உன்னை ட்ரீட் பண்ற விதம் சரியா இல்லை அப்படின்னும், என்னோட பிஹேவியர்னால நீ ஹர்ட் ஆகுற அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யூ ட்ரூலி டிசர்வ் த பெட்டர் பர்சன், ஸோ ஐ வில் சேஞ்ச் மை செல்ஃப் அப்படின்னு சொல்றது தான் ரியல் லவ். அப்படி உங்க பார்ட்னர் அவங்கள சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு இமோஷனல் சப்போர்ட் தான் உங்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு பெட்டர் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.